ஆரம்பிக்கலாங்களா? தேட்டர்ஸ்ல படம் திரை இஷ்கிமேன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். காலேஜ்ல ஜாலியா புரிக்கித்தனம் பண்ணி வயலண்டா சுத்திட்டு இருக்கிற ஒரு பையன் தான் நம்ம தனுஷ். தனுஷோட அந்த கேரக்டரை கிருத்தி மொத்தமும் மாத்துறாங்க. தனுஷ்க்கு கிருத்தி மேல காதலும் உருவாகுது. கிருத்திக்கும் தனுஷ் மேல காதல் வந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? தனுஷோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் மேல எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. பட் மூவியா பாக்குறப்ப என்ன இந்த படம் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. தனுஷ் கொஞ்சம் நல்லாவே யங்ஸ்டர் ரோல், காலேஜ் ரோல் எல்லாம் நடிக்கிறதே இல்ல. தனுஷ் முன்னாடி சொல்ற பேச்சை கேட்காத மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ரோல்ல தான் நம்ம தனுஷ்க்கு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் லவர் ரோல் அந்த மாதிரி தான். சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் தனுஷை பாக்குறது சூப்பரா இருந்தது. இந்த ரோல் ஆப்போசிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மெச்சூரான ரோல்லையுமே தனுஷ் பண்ணிருக்காரு. அதுவுமே நல்லா இருந்தது. தனுஷ்க்கும் கிருத்திக்கும் ஒரு போர்ஷன்ல பியூட்டிஃபுல்லா எடுத்திருந்தாங்க. குறிப்பா தனுஷ் பிரகாஷ் ராஜோட போர்ஷன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர பிரகாஷ் ராஜ் தனுஷோட போர்ஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு எமோஷனலா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கலக்கிட்டாரு. படம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பா இந்த படம் பிஜிஎம் நீங்க ஹம் பண்ணுவீங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைலாக்ஸும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சில கல்ச்சுரல் டிஃபரன்ஸை தவிர தமிழ் ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ற விதத்துல தான் இந்த படம் இருக்கு. இது ரொமான்டிக் ட்ராமாங்கிறதுனால ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப லென்த்தா போன மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் லென்த்தியா இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜிங்கா கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜிங்கா கொடுக்க இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓவராலா ரொமான்டிக் மூவி ஃபேன்ஸை கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடல் கனெக்ட்லாம் எதுவும் கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸுமே தேட்டர்ல போய் ஒன் டைம் பார்க்க ஒரு ஒருத்தான படம் தான் இந்த திரை இஷ்கிமேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.